ரூயி லோவர் மூன் 5ஓட கதை ஒரு வலிகிற வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். அவன் டீமனா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வீக்கான சின்ன பையனா இருந்தான். அவனால மத்த பசங்க மாதிரி விளையாட முடியாது, ஏன் சரியா மூச்சு விடுற கூட முடியாது. அந்த நேரத்துல மூசான் வந்து அவனுக்கு ரத்தத்தை கொடுத்து டீமனா மாத்துனான். ரூயிக்கு பலம் கிடைச்சது, ஆனா அவன் மனுஷங்களை கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சான். இத பார்த்து அவன் பேரண்ட்ஸ் ரூயி இன்னும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அவனை கொன்னுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல ரூயிக்கு பயங்கரமா கோபம் வந்து தன்னோட பேரண்ட்ஸையே கொன்னுட்டான். செத்த அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சுது அவன் அப்பா அவனை காப்பாத்த தான் கொல்ல வந்தாருன்னு. அந்த ஃபேமிலி பாண்ட் கட்டான வலி தாங்க முடியாம ரூயி நட்டகுமோ மலையில மத்த டீமன்ஸை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபேக் ஃபேமிலியா கிரியேட் பண்ணான். யாராவது சரியா நடிக்கலன்னா அவங்கள கொடூரமா தண்டிப்பான். பயம் மூலமா பாசத்தை தேடின ரூயி கடைசியா கியோ தொமியோகா கிட்ட தோர்த்து சாகும்போது தான் உண்மையான நிம்மதியை அடைவான். அவன் ஆவி சோல் நரகத்துக்கு போகும்போது அங்க அவன் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ என்ன பாவம் பண்ணாலும் நாங்க உன் கூட வருவோன்னு அவனை கட்டிப்பிடிப்பாங்க. இப்படி ஒரு இமோஷனல் அண்ட் டார்க் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் ரூயியோட ஸ்டோரி டீமன் ஸ்லேயர்லயே ரொம்ப யூனிக்கா இருக்கு.